எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி. கதையோட தொடர்ச்சி. தட்டியங்காட்டுக்கு நேர் மேற்கே இருக்கும் குன்றின் பெயர் குளவன் திட்டு. குளவிக்கல் போல மேகத்தை நோக்கி நிமிர்ந்து நிற்கும் கரும்பாறை அது. காரமலையின் தோள்களின் மேலே பிதுங்கி நிற்கும் பகுதி. குளவன் திட்டின் பின்புறம் காரமலையின் கணைவாய்க்குள் இருப்பவர்கள் காணவர்கள். மலை மக்களில் மிகவும் பழமையான குடியினர். பரம்பு படை முதல் முறையாக சமவெளியில் இறங்கி போரிடப் போகிறது. போர் விதிகள் என்னும் சட்டகங்களுக்குள் ஆயுதம் ஏந்த போகிறது. 3 பெரும் பேரரசுகளையும் எதிர்த்து சின்னஞ்சிறு குலம் ஒன்று பிடரி சிலிர்த்து தரையிறங்க போகிறது. அதற்கு முன் தெரிய வேண்டியது தரையிறங்க போகும் இடத்தை பற்றி. தண்டியங்காடுதான் போர்க்களம் என்று முடிவானவுடன் அந்த இடத்தை பற்றி அறிய மையூர் கிளாரை தேடி ஆள் அனுப்பினார் குலசேகர பாண்டியன். கானவர்குடி தலைவனை கண்டு வரச் சொல்லி ஆள் அனுப்பினான் வேள்பாரி. பச்சைமலை தொடரின் தென் பகுதியில் பரம்பு நாட்டை அடித்து இருப்பவர் கானவர்குடியினர். எண்ணிக்கையில் மிகவும் குறைந்த கூட்டம்தான். உச்சி மலையில் கணவாயின் அடிவாரத்துக்குள் இருப்பதால் இப்படி ஒரு மனித கூட்டம் இருப்பது மலை மக்களுக்கே பெரிதாக தெரியாது. மலையின் செங்குத்து பிளவுக்குள் பல பனை ஆழத்தில் மர புதர்களிலும் பாறை குகைகளிலுமே அவர்கள் தங்குவார்கள். அதனாலேயே யார் கண்ணிலும் படாதவர்கள், இலையாடை கொண்டவர்கள். 5 வயது முதல் 7 வயதுக்குள் குறி தவறும் அம்புகளை எய்து முடித்து விடுவர். அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் அவர்களின் அம்புகள் குறி தவறுவதில்லை. அந்த குலத்தலைவன் இருளிக்கிழவன். அவனை காணத்தான் வாரிக்கையனும் தேக்கனும் வந்திருந்தனர். குளவந்திட்டின் பின்புற காட்டில் இறங்கிய அவர்கள் இரவில் நெருப்பினால் ஆன குறியீட்டு மொழி மூலம் காணவர்களுக்கு தங்களின் வரவை தெரிவித்தனர். சிறிது நேரத்திலேயே அருகில் இருந்த மரத்தின் மேலிருந்து ஒரு கிழவன் கீழிறங்கி வந்தான். பந்த வெளிச்சத்தில் அவனை பார்த்ததும் அடையாளம் கண்டார் வாரிக்கையன். மகிழ்ச்சியோடு அவனை அணைத்துக் கொண்டார். என்னை விட வயதில் மூத்தவன் இருளிக்கிழவன் என்றார் வாரிக்கையன். உன் தந்தையை விட வயதில் மூத்தவன் நான் என்றான் இருளிக்கிழவன். இருவரும் சிறுவனிடம் விளக்குவதைப் போல தேக்கனிடம் விளக்கினார்கள். தந்தை என்ற சொல்லை சொல்லிய போது இருளிக்கிழவனின் முகத்தில் எள்ளல் மிகுந்த சிரிப்பு ஓடியது. கானவர் குடியினர் இன்னும் தாய்வழி குலத்தினராகவே இருக்கின்றனர். கூட்டு வாழ்வில் தந்தை என்ற உறவை அடையாளப்படுத்தும் சொல்லே கிடையாது. உயிர்களால் தாயை மட்டும்தானே அறிய முடியும். பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ அல்லது வேறு எந்த ஒரு உயிரினத்துக்கோ இல்லாத பழக்கத்தை வேளிர் குடியினர் கொண்டிருப்பது கானவர் குடிக்கு வியப்பாகவும் கேள்விக்குரிய ஒன்றாகவும் இருந்தது. அதன் பொருட்டே வேளிர் குடியினரை வேற்ற மனிதர்களாக பார்ப்பார்கள். ஆனாலும் கானவர் குடியோடு நல்லுறவோடு இருந்தனர் வேளிர் குடியினர். நீண்ட காலத்துக்கு பிறகு காண்பதால் பலவற்றை பேசிவிட்டு இறுதியாக போர் நிலம் பற்றி கேட்டார் வாரிக்கையன். இருளிக்கிழவன் கேட்டான், தண்டியங்காடுதான் போர்க்களம் என்று முடிவெடுத்தவன் யார் என்று. எதிரிகளின் தரப்பை சேர்ந்த கோல் சொல்லி என்றான் தேக்கன். ஏன் இந்த நிலத்தை தேர்வு செய்தான் என்று கேட்டான் இருளிக்கிழவன். போரிடும் இரு தரப்பு எல்லைகளுக்குள்ளும் இல்லாத நிலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை தேர்வு செய்ததாக சொன்னான் என்றார் வாரிக்கையன். மனிதர்கள் மனிதர்களுக்குரிய இடத்தில் தானே போரிட வேண்டும். இந்த இடத்தில் எப்படி போரிட முடியும் என்று கேட்டான் இருளிக்கிழவன். ஏன் இது மனிதர்களுக்குரிய இடம் இல்லையா என்று கேட்டார் வாரிக்கையன். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்குரிய இடமும் அது அல்ல. செங்காவி நிற ஓடானை தவிர வேறு எந்த உயிரினமும் அங்கு வாழாது என்றான். சற்றே அதிர்ச்சியோடு என்ன காரணம் என்று கேட்டான் தேக்கன். கருமணலும் ஈக்கி மணலும் நிறைந்த நிலத்தில் எந்த உயிரினமும் வாழ முடியாது. அந்த நிலத்தில் 10 அடி தொலைவுக்கு பாம்பு ஊர்ந்து சென்றால் அதன் அடி வயிறு கிழிந்து செத்து போகும் என்றான். வாரிக்கையனும் தேக்கனும் திகைப்போடு அவனை கவனித்துக் கொண்டிருந்தனர். பாம்புக்கே இதுதான் நிலை என்றால் மற்ற உயிர்களை பற்றி சொல்ல வேண்டுமா என்ன? மண்ணுக்குள் வாழும் கரையான்களுக்கு மட்டுமே அது தாய் நிலம். வேறு எந்த உயிரினமும் அங்கு வாழ முடியாது என்றான் இருளிக்கிழவன். மரம் செடி கொடிகள் கூட இல்லையே, ஏன் என்று கேட்டான் தேக்கன். அதற்கு அந்த நிலம் காரணம் அல்ல, எங்களின் தெய்வம்தான் காரணம் என்றான் இருளிக்கிழவன். உங்களின் தெய்வம் அந்த நிலத்தை என்ன செய்தது என்று கேட்டார் வாரிக்கையன். இருளிக்கிழவன் பின்புறம் திரும்பி காரமலையின் உச்சியில் இருந்த பிளவை காட்டினான். அந்த பிளவை கணவாய் என்போம். அந்த கணவாய்க்கு பின்புறம்தான் எங்களின் தெய்வங்களான கொம்மனும் கொம்மையும் இருக்கிறார்கள். அவர்கள் கோபமடையும் போது வாய் திறந்து ஊதுகின்றனர். ஆண் தெய்வமான கொம்மன் ஊதும் போது வெளிவருவது காற்று. பெண் தெய்வமான கொம்மை ஊதும் போது வருவது காட்சி. ஆணின் குணமேறிய காற்று
குளவன் திட்டின் வலப்புறமாக இறங்கி தட்டியங்காட்டு மணலை சீவி எடுத்துக்கொண்டு போகும். பெண்ணின் குணமேறிய காட்சி குளவன் திட்டின் இடதுபுறமாக இறங்கி உருட்டி எடுத்துக்கொண்டு போகும். அதனால்தான் தட்டியங்காட்டில் எந்த மரமும் செடியும் நிலைப்பதில்லை. எல்லாவற்றையும் காற்றும் காற்றியும் பிய்த்து கொண்டு போய் விடுகின்றன. புற்று மட்டும்தான், அதுவும் ஒரு முழம் உயரத்துக்கு மட்டுமே நிலை கொள்ள முடியும். அதற்கு மேலே உயர்ந்தால் அதையும் அழித்துவிடும் என்றான் இருளிக்கிழவன். மலை உச்சியிலிருந்து பாய்ந்து வரும் நீரின் வேகத்தில் கற்கள் அடிபட்டு சிதைந்து கூழாங்கற்களாகவும் மணலாகவும் மாறுவதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் காற்றின் தாக்குதலால் பாறைகள் உடைந்து செதில் செதிலாக சீவப்பட்டு ஈக்கி மணலாகவும் கருமணலாகவும் மாறுவதை இங்கு மட்டும்தான் பார்க்க முடியும். ஈக்கி மணல் என்பது உடைபட்டு கிடக்கும் அம்பு போன்றது என்றான் இருளிக்கிழவன். வாரிக்கையனும் தேக்கனும் வியப்பு நீங்காமல் கேட்டுக்கொண்டிருந்தனர். நடுப்பகலுக்கு பிறகு அந்த நிலத்தில் வெக்கை தாழ முடியாது. கருமணலில் பட்டு காற்றும் கருகும். கருகிய புகை மேலெழ உடலில் இருக்கும் நீரெல்லாம் வற்றி வறண்டு வீழ்வான் மனிதன் என்றான் இருளிக்கிழவன். கொலை நிலம் என்பதன் பொருள் அந்த நிலத்துக்கே முழுமையாக பொருந்தும். ஆனாலும் அந்த நிலத்தில் போரிட்டு வெல்வது எப்படி என சிந்தித்தபடியே கேட்டுக்கொண்டிருந்தனர். பொழுதாகிக் கொண்டிருந்தது. தட்டியங்காட்டை பற்றி தெரிந்து கொண்ட செய்தியின் அடிப்படையில் ஆயத்த வேலைகளை உடனே செய்ய வேண்டும். இரளிமேட்டில் அனைவரும் நமக்காக காத்திருப்பார்கள் என்று நினைத்து இருவரும் புறப்பட்டனர். அவர்களை வழியனுப்ப கானபர்குடி எல்லை வரை இருளிக்கிழவன் உடன் வந்தான். கும்மிருட்டில் தங்களின் நிலப்பாதையை மற்றவர்கள் அறிந்திராதபடிதான் எல்லா பாதைகளும் இருக்கின்றன. அவர்களின் தேவை அறிந்து குறுக்கு வழியில் விரைவாக அழைத்து வந்தான் இருளிக்கிழவன். வரும் வழியில் இருந்த ஆச்சை மரம் ஒன்றை கடக்கும் போது இருளிக்கிழவன் நின்று விட்டான். ஏன் நிற்கிறான் என்று பின்னால் வந்த இருவரும் அந்த இடத்தை உற்று பார்த்தபோது மரப்புதருக்குள் இரு கண்கள் மட்டும் தெரிந்தன. என்னவென்று உற்று பார்த்தனர். பெரும் கிழவி ஒருத்தி உள்ளே உட்கார்ந்திருந்தாள். வந்துள்ளதன் காரணத்தை கேட்டாள். சாமேட்டில் போரிடப் போவதற்காக கேட்க வந்துள்ளனர் என்றான் இருளிக்கிழவன். சாமேட்டிலா என்று வியப்போடு கேட்டாள் முதுகிழவி. ஆம் என இருளிக்கிழவன் சொல்ல, முதுகிழவி தானியங்களை உருட்டுவதைப் போல எதையோ சொன்னாள். விடைபெற்று வரும் வழியில் இருளிக்கிழவன் சொன்னான், உங்களுக்கு வெற்றி கிட்டட்டும் என்றாள் என்று. இது என்ன, அந்த இடத்துக்கு புது பெயரை சொன்னாய் என்று கேட்டார் வாரிக்கையன். அங்கேதான் சாவு பறவை முட்டையிடும். அந்த பறவையை அங்கு வைத்துதான் வேட்டையாடுவோம். எனவே அந்த இடத்தை சாமேடு என்றுதான் நாங்கள் கூறுவோம் என்றான். சாவு பறவையா? அது என்ன பறவை என்று கேட்டான் தேக்கன். அதை கண்டால் உயிரினம் எல்லாம் அலறுமே, கன நேரத்தில் கழுத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு காற்றில் பறக்குமே என்று சொல்லி இரு கைகளையும் விரித்து தலையை முன் தள்ளியபடி சொன்னான் இருளிக்கிழவன். அப்போதுதான் வாரிக்கையனுக்கு தோன்றியது, காக்கா விருச்சியை சொல்கிறான் கிழவன் என்று. அதை நினைத்த கணத்தில் உடல் நடுங்கி மீண்டது. எந்த உயிரினத்துக்கும் சாவை காட்டும் பறவை என்பதால் அதை சாவு பறவை என்கின்றனர் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே பதறி கேட்டான் தேக்கன், அதை வேட்டையாடுவீர்களா என்று. ஆம் என தலையாட்டினான் இருளிக்கிழவன். நீங்கள் சொல்லும் அந்த நிலம் முழுவதும் எந்த பறவையும் பறந்து கிடக்காது. ஏனென்றால் சாவு பறவை அங்குதான் குதம் எரிய முட்டையிடும். பிறகு வெறிகொண்டு குளவன் திட்டை நோக்கித்தான் மேலேறி வரும். அதன் அப்போதைய தேவை பசி அல்ல, எரிச்சல், மிகுந்த கோபம். எனவே கணவாய்க்குள் மனிதர்கள் இருப்பதால் வெட்டி சரிக்க உள்ளே இறங்கும். கண்ணில் சிக்குபவர்களின் தலையை எல்லாம் காற்றில் சரிக்கும். அதனால்தான் எங்கள் காணவர் கூட்டம் ஆதியிலேயே தலைக்காமல் சிரித்து போனது. கவலை தோய்ந்த குரலில் சொன்னான் கிழவன். கேட்டுக்கொண்டிருப்பது மனிதர்கள் சம்பந்தப்பட்ட கதை அல்ல, மனிதனால் நம்பவே முடியாத கதை. எனவே இமை மூடாமல் கவனித்தனர் இருவரும். இருளிக்கிழவன் சொல்லி முடித்ததும் தேக்கன் கேட்டான், அதை எப்படி வேட்டையாடுவீர்கள் என்று. எங்கள் தெய்வத்தின் துணையோடு என்றான் இருளிக்கிழவன். இருவரும் பேச்சின்றி கிழவனை பார்த்தனர். சாவு பறவை முட்டையிட்ட பிறகு குளவன் திட்டை நோக்கித்தான் மேலேறி வரும். நாங்கள் குளவன் திட்டின் மேலே ஆயத்த நிலையில் இருப்போம். எங்களின் தெய்வங்கள் காற்றையும் காற்றியையும் ஊதி அனுப்புவர். அவர்கள் ஊதும் நேரம் அறிந்து நாங்கள் வில்லடிப்போம். அம்புகளை நாங்கள் எய்யும் வேகத்தை விட 10 மடங்கு வேகத்தில் காற்றும் காற்றியும் எடுத்து செல்லும். எங்களது சுருள் அம்புகளின் தாக்குதலை எதிர்த்து சாவு பறவையால் மேலே பறந்து வர முடியாது என்றான். காக்கா விருச்சியை அம்புகளால் வீழ்த்த முடியும் என்பதை நம்ப முடியாமல் கேட்டுக்கொண்டிருந்தனர் இருவரும். ஆனால் தேக்கரின் எண்ணம் முழுவதும் காற்றை பயன்படுத்தி அம்பு எய்யும் அவர்களின் உத்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலேயே இருந்தது. வாரிக்கையன் கேட்டார், செங்காவி நிற ஓணான் மட்டும் எப்படி அங்கே உயிர் வாழ்கிறது என்று.
சாவு பறவையின் முட்டைகளை தின்றுதான். ஓணான்கள் அந்த முட்டைகளை மட்டும் அழிக்கவில்லை என்றால் இந்நேரம் பச்சை மலை முழுக்க சாவு பறவைதான் பறந்து கொண்டிருக்கும் என்றான். தேக்கன் கேட்டான், காற்று நாம் எய்யும் அம்பின் வேகத்தை 10 மடங்கு அதிகப்படுத்துமா என்று. படுத்தும். ஆனால் நாம் எய்யும் அம்பு வீசி வரும் காற்றின் முகப்போடு இணைய வேண்டும் என்றான் இருளிக்கிழவன். காற்றை நாம் உணரும் போதே அது நம்மை கடந்து விடுமே, பிறகு எப்படி அதன் முகப்போடு இணைந்து அம்பை செலுத்த முடியும் என்று கேட்டான். காற்று வருவதறிந்து நாம் ஆயத்தமாகி விட வேண்டும் என்றான் இருளிக்கிழவன். எப்படி என்று கேட்டான் தேக்கன். குளவன் திட்டின் உச்சியில் குகை ஒன்று இருக்கிறது, அதில் விளக்கேற்றுவோம். கணவாயினுள் காற்று வரப்போவதற்கு முன்னர் அந்த காற்றின் சுடர் வலதுபுறம் நோக்கி சாய்ந்து எரியும். காட்சி வருவதாக இருந்தால் இடதுபுறம் நோக்கி சாய்ந்து படபடத்து எரியும். சுடர் சாய தொடங்கியவுடன் நாணை இழுத்து விடுவித்தால் அம்பு எகிரும் போது காற்றின் முகப்போடு இணையும் என்றான் இருளிக்கிழவன். பெரும் காற்று வருவதற்கு முன்னரே அதை உணர்ந்து வீசும் வேகத்தோடு அம்பை இணைக்கும் இவர்களின் அறிவு கூர்மை மெய் சிலிர்ப்பை உருவாக்கியது. அப்போதுதான் அடுத்த ஐயமும் வந்தது. அம்பு சுருள் வடிவில் இருந்தால் எப்படி காற்றில் ஏகி செல்லும், திசை மாறி விழுந்து விடுமே என்று. மறுமொழி இன்றி அமைதியாக வந்தான் இருளிக்கிழவன். இருட்டில் ஒடுக்கு பாதையில் கவனமாக வர வேண்டும். அதை கடந்தவுடன் சொன்னான், காணவர் குடியின் தனித்த அடையாளம் அது, எனவே மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள மாட்டோம் என்றான். குல சமூகங்களின் ஆதி ஆற்றல்கள் எல்லாம் இப்படியோர் இறுதி முடிச்சுக்குள் சிக்குண்டு விடுகின்றன. மிக தேர்ந்த மனிதர்களால் மட்டுமே சிக்கல் நிறைந்த இந்த முடிச்சுக்களை கலற்ற முடியும். பேச்சை எப்படி தொடர்வது என்பதை அறியாமல் திகைத்தபடி இருந்தான் தேக்கன். இவ்வளவு நேரம் பேச்சின்றி வந்த வாரிக்கையன் கேட்டார், செங்காவி நிற ஓணான்கள் இல்லை என்றால் சாவு பறவையின் எண்ணிக்கை அதிகமாகிவிடும் அல்லவா என்று. அதில் என்ன ஐயம், நம் தலைக்கு மேல் வேறு எந்த பறவையும் பறக்காது என்றான் இருளிக்கிழவன். கேள்வி கேட்ட பிறகு அமைதியாக வந்தார் வாரிக்கையன். சிறிது நேரத்திற்கு பிறகு, ஏன் இதை கேட்டீர்கள் என்றான் இருளிக்கிழவன். தட்டியங்காட்டில் இவ்வளவு பெரிய போர் நடக்கப் போகிறது. மனிதர்கள், குதிரைகள், யானைகள் என பல்லாயிரம் உயிரினங்கள் களத்தில் இறக்கப் போகின்றன. இத்தனை பேரின் கால் மிதிக்கு தப்பி செங்காவி நிற ஓணான்கள் எப்படி உயிர் பிழைக்கப் போகின்றன என்றார் கவலை தோய்ந்த குரலில். இப்பொழுது இருளிக்கிழவன் அதிர்ச்சியானான். மனிதர்களாலும் குதிரைகளாலும் அவற்றுக்கு ஆபத்து நேராது. ஆனால் எண்ணிலடங்காத யானைகள் மோதி சண்டையிட்டால் மண்ணோடு மண்ணாக ஓணான்கள் எல்லாம் நசுங்கி சாகும் என்று சொல்லும் போதே அவனது குரலில் நடுக்கம் ஏற்பட்டது. அதை கவனித்தார் வாரிக்கையன். ஆனாலும் பேச்சேதுமின்றி மூவரும் இருளுக்குள் நடந்தபடி இருந்தனர். இன்னும் குடில்களை உருவாக்காமல் மரப்பொந்துக்குள் வாழ்வதே சாவு பறவையால் ஏற்பட்ட அச்சத்தால் தான். அந்த அச்சம் அவ்வளவு எளிதில் அகன்று விடாது. குரல் சற்றே நடுங்க இருளிக்கிழவன் கேட்டான், ஓணான்கள் அழியாமல் தடுக்க நீங்கள் உதவினால் சுருள் அம்புகளை கொடுத்து நாங்கள் உதவுகிறோம் என்றான். அது அழியாமல் நாங்கள் எப்படி தடுக்க முடியும் என்று கேட்டார் வாரிக்கையன். யானை போரை மட்டும் தண்டியங்காட்டில் நடத்தாதீர்கள், ஓணான்கள் தப்பித்துவிடும் என்றான் இருளிக்கிழவன். வாரிக்கையன் இதை எதிர்பார்க்கவில்லை. போர்க்களம் தொடர்புடைய முடிவை பாரியும் தேக்கனும் முடியனும் தான் எடுக்க முடியும், தான் எடுக்கக்கூடாது. எனவே தேக்கனின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். எடுக்க போகும் முடிவின் முக்கியத்துவத்தை உணர்ந்தபடி ஆழ்ந்து சிந்தித்தான் தேக்கன். சரி, யானை போரை தட்டியங்காட்டில் நடத்தாமல் தவிர்க்கிறோம் என்று வாக்களித்தார். இருளிக்கிழவன் மகிழ்ந்து நன்றி சொன்னான். பாறைகளுக்குள் நுழைந்து கிடக்கும் வேர் அதற்குரிய மரம் பட்டு போனவுடன் தானும் உயிரற்று போகும். ஆனால் ஊழிப்பாறைக்குள் ஓடும் வேர் மரம் பட்டு போனவுடன் தானும் பட்டு போகாது. மாறாக ஊழிக்கல்லின் குணமையும் பனைமர தீக்கி போல பாறை ஈக்கியாக அது மாறிவிடும். அதை எடுத்து வேண்டிய நீளத்துக்கு உடைத்து அம்பாக பயன்படுத்துவோம். அதன் பெயர்தான் கல்லுளி வேர் என்றான். இருளிக்கிழவன் சொன்னதை வியப்போடு கேட்ட தேக்கன், பனை ஈக்கி போல நீண்டிருக்கும் என்றால் இரும்பை உருவாக்கி நீட்டியது போலத்தானே இருக்கும், அதை எப்படி சுருளம்பு என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டான். இருளிக்கிழவன் சொன்னான், கல்லுளி வேரில் துளியளவு ஈரம் பட்டதும் சுருண்டு கொள்ளும். எனவே இந்த அம்பு மனிதனை தைத்து உள்ளுக்குள் போகும் போதே குருதியின் ஈரத்தில் சுருண்டுவிடும். அதன் பிறகு அதை எடுக்க முயன்றால் எலும்பும் சதையும் பித்து கொண்டுதான் வெளிவரும். அதனால்தான் சாவு பறவையை எங்களால் வீழ்த்த முடிகிறது என்றான்.
இந்த செய்தியே மிரட்சியை ஏற்படுத்தியது. கிழவன் சொன்னான், ஒரே நேரத்தில் 6 அம்புகளை விரல் இழுக்கும் நான் பிடியில் பொருத்தி எய்ய முடியும். அந்த 6 அம்புகளின் மொத்த கனமும் நீங்கள் பயன்படுத்தும் அம்பின் கணத்தில் 1/3 பங்குதான் இருக்கும் என்றான். தங்களின் குதிரைகள் நின்றிருந்த மேட்டின் அருகில் வந்தனர். தேக்கன் நிமிர்ந்து வானத்தை பார்த்தான். எங்கும் விண்மீன்கள் நிறைந்திருந்தன. குறுங்காது முயலின் குருதியில் தோய்த்த நாணில் வைத்து கல்லூலி அம்புகளை எய்ய காற்று அவற்றை சுமந்து சென்று வெளி முழுவதையும் தைக்க கசிய தொடங்கும் குருதி துளிகளால் நிறைந்திருந்தது வானம். உங்களுக்கு தேவையான அம்புகள் அனைத்தும் நாளை அதிகாலை கிடைக்கும் என்றான் இருளிக்கிழவன். மிகுந்த நன்றியோடு வணங்கிவிட்டு இருவரும் குதிரையில் ஏறினார்கள். புறப்படுகிறவர்களை பார்த்து இருளிக்கிழவன் சொன்னான், அழித்தொழிக்கப்படும் உயிரினம் எதுவும் சமவெளியில் இருந்து மலை மேல் ஏறவிடக் கூடாது என்று. நள்ளிரவுக்கு முன்பே இரளிமேட்டுக்கு வந்து சேர்ந்தனர் வாரிக்கையனும் தேக்கனும். அவர்களின் வரவை எல்லோரும் எதிர்பார்த்து இருந்தனர். முரியநாசானிடம் வெக்கை நிறைந்த அந்த நிலத்தின் தன்மையை விளக்கினான் தேக்கன். நடு பகலுக்கு பிறகு வீரர்கள் யாராலும் நீரின்றி அந்த நிலத்தில் நிற்க முடியாது என்று இருளிக்கிழவன் சொன்னதை கூறினான். போர்க்களத்தில் நீர் கொடுத்து கொண்டிருக்க முடியாது. காடுகளாக இருந்தால் ஓரவத்தி கொடி எங்கும் இருக்கும். மேலும் கீழும் ஒரே நேரத்தில் வெட்டினால் 1 முழ கொடியில் 3 ஆள் குடிக்கும் அளவுக்கு நீர் இருக்கும். ஆனால் சமவெளி நிலத்தில் என்ன செய்வது என்று சிந்தித்த முரியநாசான் நீர்வேலி படற்கொடிகளை வெட்டி வர சொன்னார். வெட்டி எடுக்க இரவோடு இரவாக ஆட்கள் போயினர். நாகக்கரட்டிலிருந்து படை வீரர்கள் அனைவரும் குளவன்திட்டின் அடிவாரத்துக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருந்தனர். பாரியிடம் கல்லுளி வேரை பற்றி வாரிக்கையன் சொன்னார். இப்படி ஒரு அம்பு இருக்கிறதா என்று வியந்து கேட்டான் பாரி. கருமணல், ஈக்கி மணல் ஆகியவற்றின் தன்மை என்ன என்று கேட்டான். இருளிக்கிழவன் சொன்னதை அப்படியே விளக்கி சொன்னார் வாரிக்கையன். மணல் ஈக்கிகளை நம்முடைய ஆயுதமாக மாற்றுவது எப்படி என்பதை பற்றி சிந்தித்தான் பாரி. இருளிக்கிழவன் சொன்ன ஒவ்வொரு சொல்லில் இருந்தும் காக்கும் மருந்தை முரியநாசானும் தாக்கும் ஆயுதத்தை வேள்பாரியும் உருவாக்க தொடங்கினர். அவர்களுக்கு கிடைத்ததென்னவோ நள்ளிரவு கழிந்த மிச்ச பொழுதுதான். ஆனாலும் அவர்களால் அதை செயல்படுத்த முடிந்தது. புதிய ஒன்று கிடைக்கிறது என்ற மகிழ்வே ஆற்றலை பல மடங்கு பெருக்கும் அல்லவா? பரம்பின் ஆற்றல் பல்கி பெருகி கொண்டிருந்தது. களப்போர் என்பது பரம்புக்கு புதிது. தாக்குதல் மட்டுமல்ல, ஒருங்கிணைப்பும் ஒத்திசைவும் மிக முக்கியம். அதை உருவாக்க புதிதாக செய்ய வேண்டியது என்ன என்பதே பாரியின் சிந்தனையாக இருந்தது. நள்ளிரவு கடக்கும் முன்பே கருங்கை வாணன் முழு திட்டமிடலையும் முடித்திருந்தான். வாள்படையின் தளபதி சாகலைவனிடம் 12 சேனை வரையர்கள் இருந்தனர். ஒவ்வொரு சேனை வரையனும் தனக்கு கீழ் 12 சேனை முதலிகளை கொண்டிருந்தான். ஒவ்வொரு சேனை முதலியின் கீழும் 200 படை வீரர்கள் இருந்தனர். போர் என்பது பயிற்சி பெற்ற வீரர்களின் களம். எந்த ஒரு தாக்குதலையும் ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வரும்போது இயல்பிலேயே அதன் ஆற்றல் 10 மடங்கு பெருகி நிற்கும். வேந்தர் படையின் வலிமையே போர்க்கள செயல்பாட்டில் அது கொண்டிருக்கும் இடையற்ற அனுபவம்தான். ஒவ்வொரு சேனை முதலியும் தனித்த முரசங்களையும் பதாதைகளையும் கொண்டிருந்தனர். 200 பேர் கொண்ட தனது படை தாக்குதலை எப்போது தொடங்க வேண்டும் அல்லது தாமதிக்க வேண்டும், முன்னேறுவது அல்லது நின்ற இடத்திலேயே நிலை கொள்வது, எந்த பக்கம் திரும்ப வேண்டும் அல்லது பின்வாங்க வேண்டும் என எல்லாவற்றையும் தாக்கும் களத்தின் செயல்பாடுகளுடனேயே செய்து முடிக்கக்கூடிய பயிற்சிகளை கொண்டவர்கள். முரசுகள் எழுப்பும் ஓசைகளுக்கு ஏற்ப அவர்கள் தங்களின் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வார்கள். போர் பயிற்சி என்பதன் சாரம் அதுதான். போர்க்களத்தில் ஒரு படை பின்னோக்கி நகர்வது என்பது பின்வாங்கல் ஆகாது, ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல் உத்தியின் பகுதியே ஆகும். எனவேதான் பயிற்சி கொண்ட படை எளிதில் களத்தை விட்டு சிதைந்து விடாது. படைப்பிரிவில் ஒவ்வொரு வீரனும் மாவீரனாக இருக்க வேண்டிய தேவை ஏதும் இல்லை. உத்தரவுகளையும் ஒழுங்குகளையும் பின்பற்றும் ஒருவனாக இருந்தால் மட்டுமே போதுமானது. அவன் குறைந்த அளவு ஆற்றலை கொண்டவனாக இருந்தாலும் போதும். அவனது திறன் படையின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது. ஏனென்றால் இந்த தாக்குதல் முறையே ஒன்றையொன்று இறுக பின்னி சங்கிலி தொடர்போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மண்ணில் உரசி நகரும் சங்கிலி எதை நோக்கி நகர்கிறது என்பதை அந்த இடத்திலிருந்து பார்க்கும் ஒருவனால் தீர்மானிக்க முடியாது. அது எங்கோ போய்கொண்டிருக்கிறது என்றுதான் நினைப்பான். ஆனால் இறுதியில் அது தனது காலை இருக்கும் போதுதான் ஆபத்தை உணர்வான். எண்ணற்ற கண்ணிகளால் இணைக்கப்பட்ட சங்கிலி தொடரை போர்க்களமெங்கும் வீசி எறிந்துவிட்டு விடியலுக்காக காத்து நின்றான் கருங்கை வாணன். 5 தளபதிகளும் 60 சேனை வரையர்களும் 720 சேனை முதலிகளும் அவர்களின் கீழ் இயங்கும் எண்ணிலடங்காத வீரர்களும் பெரும் சங்கிலி தொடரின் கண்ணிகளாக இறுக பொருத்தப்பட்டிருந்தனர்.
மொத்த படையின் அசைவுகளையும் தன் உத்தரவுகளால் துல்லியமாக இயக்கக்கூடியவனாக நிலை கொண்டிருந்தான் கருங்கைவாணன். பொழுது விடிந்தது. தண்டியங்காட்டுக்குள் திசைவேளரின் தேர் வந்து நின்றது. நாளிகை வட்டில் வைக்கப்பட்டிருந்த பரன் மீது ஏறினார் திசைவேளர். இரு பக்கங்களிலும் நின்றிருந்த அவரின் மாணவர்கள் அவர் மேலேறுவதற்கு உதவி செய்தனர். பரன் மேல் ஏறி நின்று பார்த்தார். நேர் எதிரே கதிரவன் சுடர் வீசி மேலெழுந்தான். செந்நிற கீற்றுகளின் நிறம் மாறிக்கொண்டிருந்தது. கதிரவனுடைய ஒளி கைகளின் நிறம் பார்த்தே நாளிகையை சொல்ல முடியும் அவரால். கண்களை மூடி இரு கைகளை குவித்து கதிரவனை வணங்கினார். தலையை மெல்ல திருப்பி படைகளை பார்த்தார். அவரின் பார்வை விளிம்புக்கு அப்பாலும் பெருகி கிடந்தது வேந்தர் படை. மூஞ்சலில் தனது கூடாரத்தில் அமர்ந்திருந்தார் குலசேகர பாண்டியன். அவரது பார்வையில் விரிக்கப்பட்ட தோல் வரைபடத்தில் தட்டியங்காட்டு பரப்பு முழுவதும் குறியீடுகளால் நிரம்பி இருந்தது. 3 மெய் காவலர்களும் 2 சேனை வரையர்களும் உடன் நின்று கொண்டிருந்தனர். படைப்பிரிவின் எல்லா நகர்வுகளும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டவையாக இருந்தன. இந்த நிலம் இதுவரை கண்டிராத பெரும் படையின் தாக்குதலை வரைபடத்தை பார்த்தபடி குலசேகர பாண்டியன் உச்சரிக்கும் சொற்களே தீர்மானித்தன. அவர் சொல்ல போகும் சொற்கள் கருங்கைவாணனை சென்றடைய எத்தனை இமை பொழுதுகள் ஆகும் என்பதை கணித்திருந்தான் தலைமை கணியன் அந்துவன். புதிய அமைச்சன் ஆதிநந்தி வலதுபுறமும் அந்துவன் இடதுபுறமும் நிற்க வரைபடத்தை உற்று கவனித்தபடி இருந்தார் குலசேகர பாண்டியன். இந்த போருக்காக பாண்டிய நாட்டின் முதல் படைப்பிரிவு இங்கு வந்து ஓராண்டு ஆக போகிறது. இவ்வளவு நெடிய காலம் காத்திருந்து திட்டமிட்டு மூவேந்தர்களையும் அணி சேர்த்து வலிமையை கூட்டி மலையை விட்டு கீழிறங்கி வர வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்பட்ட பாரியை சமதளத்தில் இறங்கி போரிடும் சூழலை உருவாக்கியதே குலசேகர பாண்டியனின் பெரும் வெற்றியாக சொல்லப்பட்டது. வெற்றி புகழுரைகள் அவன் செவிகளில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தன. ஆனாலும் கண்ணி வைக்காமல் வரைபடத்தை பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் விரிந்து கிடக்கும் முழு படையையும் பார்த்து கொண்டிருந்தான் வேள்பாரி. குளவந்திட்டின் உச்சியில் நின்றிருந்தான் அவன். அவனது வலப்பக்கம் இருளிக்கிழவனும் இடது பக்கம் காலம்பனும் நின்றிருந்தனர். அவனுக்கு பின்னால் கூவல்குடியின் வீரர்கள் நின்றிருந்தனர். போர்க்களத்தின் இடதுபுறம் வேந்தர் படை நின்றிருந்தது. பரவி கிடக்கும் படையின் இறுதி எல்லையில் சிறிதாக தெரிந்தன கூடாரங்கள். அதுதான் மூஞ்சல். அதன் உள்ளேதான் நீலன் இருக்கிறான். பாரியின் கண்கள் அந்த இறுதி எல்லையில் நிலைகுத்தி நின்றன. மூஞ்சலுக்கு நேர் மேற்கே நாகக்கரட்டின் உச்சியில் வாரிக்கையன் நின்றிருந்தார். குளவன் திட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் இடையில் கூவல் குடியினர் ஒலி பின்னலை உருவாக்கினர். பெரும் மலை தொடர்களையே துல்லியமான ஒலி குறிப்புகளால் இணைக்கக்கூடிய அவர்களுக்கு சில காத தொலைவு கொண்ட இந்த இடைவெளி ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. குளவன் திட்டிலிருந்து நாகக்கரடு வரை அணிவகுத்து நிற்கும் வேந்தர் படையின் தன்மையை உற்று பார்த்து கொண்டிருந்தான் வேள்பாரி. பரன்மேல் நின்றிருந்த திசைவேளர் நாளிகை வட்டிலை உற்று பார்த்தபடி இருந்தார். அவரது திசை நோக்கி நீண்டு கிடந்த நாளிகை கோலின் நிழல் சிறிது சிறிதாக உள்வாங்கியது. அவர் கண்களை சுருக்கி பார்த்தபடி இருந்தார். பரப்பப்பட்ட மணலில் துகள்களுக்கு இடையே ஏறி இறங்கி பின்வாங்கி கொண்டிருந்தது நிழல். 5ஆம் நாளிகையை குறிக்கும் கோட்டை நோக்கி சுருங்கி உள்ளிழுத்து வந்து சேர்ந்தது. மஞ்சள் பூசிய கரு நிழல் சிறு கோட்டை தொட்டதும் இமை பொழுதும் இடைவெளி இன்றி கையை உயர்த்தினார். அவரின் கை அசைந்த போது முரசுகளின் பேரொலி எங்கும் எதிரொலித்தது. இரு புறங்களிலும் நிற்கும் எண்ணற்ற பரன்களில் இருந்து முரசொலி எழுந்தபோது நிலமெங்கும் இருந்து வெடித்து கிளம்பியது வீரர்களின் பேரோசை. தட்டியங்காட்டு போர் தொடங்கியது. மூவேந்தர்களின் கூட்டுப்படையில் மிகவும் வலிமை கொண்டது குதிரைப்படை. அதன் ஆற்றல் அளவிடற்கரியது. திறன் கொண்ட போர் குதிரைகள் அலையலையாய் அணிவகுத்து நின்றன. கருங்கைவாணனின் திட்டப்படி பரம்பு படையை நிலைகுலைய செய்ய போவது இந்த குதிரைப்படையே. அதற்கு பெரும் வீரன் உருமன் கொடி தலைமையேற்றிருந்தான். உருமன் கொடியின் கணிப்புப்படி வேந்தர் படையின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டால் 20ல் 1 பங்கு குதிரைகள் கூட பரம்பில் இருக்க வாய்ப்பில்லை. எனவே பரம்பு படையை வாரி சுருட்டிவிடும் மனநிலையில்தான் முரசின் ஓசையை கேட்டதும் தாக்குதலுக்கு விரைந்தான். நேரடி தாக்குதல், திசை திருப்பி தாக்குதல், முன்படையின் சுழற்சிக்கேற்ப பின்படை சுற்றுதல் என குதிரைப்படைக்குரிய எண்ணற்ற போர் உத்திகள் இருந்தாலும் அவை எவற்றையும் திட்டமிட வேண்டிய தேவையில்லை என்று கருதினான். வலிமையோடு ஏறி பாயும் தனது படையின் முன் பரம்பு படையால் நிலை கொள்ளவே முடியாது. தன் குதிரைகளின் 3ஆம் அலை பாய்ச்சலில் பரம்பின் குதிரைப்படை முற்றாக நிலைகுலையும் என்று கணித்தான்.
போர் என்பது ஆயுதங்களின் வழியே இறுதியாகத்தான் நடக்கிறது. அதற்கு முன் மனதில் பல தளங்களில் அது நிகழ்த்தி பார்க்கப்படுகிறது. எண்ணற்ற வாய்ப்புகளின் வழியே அந்த தாக்குதலை நிகழ்த்தி பார்ப்பவனால் தான் சிறந்த தளபதியாக களத்தில் விளையாற்ற முடிகிறது. எண்ணங்களும் கணிப்புகளும் உத்திகளுமே போரை செயல்படுத்துகின்றன. உருமன்கொடியின் கணிப்பில் ஏற்பட்ட நம்பிக்கை அவனை உத்திகளின்பால் நேரத்தை செலவழிக்க அனுமதிக்கவில்லை. நேர்கொண்டு தாக்கி அளிக்கும் முறையே போதுமானது என்று கருதினான். வேந்தர்களின் குதிரைப்படையின் வலிமையை நன்கு அறிவான் வேள்பாரி. மூவேந்தர்களின் ஒருங்கிணைந்த படையில் குதிரைகளின் எண்ணிக்கையும் அவற்றின் ஆற்றலும் இதற்கு முன் கண்டிராத ஒன்றாக இருக்க போகிறது என்று கணித்தான். அதனால்தான் பரம்பின் தரப்பில் குதிரைப்படையின் தளபதியாக இரவாதனை நியமித்தான். பரம்பின் தரப்பில் வலிமை மிகுந்த தாக்குதலை நடத்தப் போவது வில்படையே என்று கணித்தான். கருங்கைவாணன் பரம்பின் தாக்குதலின் கூர்முனை வில்படையில்தான் இருக்கிறது என எண்ணினான். அதனால்தான் மற்ற படை தளபதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்ததை விட அதிகமான சேனை வரையர்களை வில்படை தளபதி துடும்பனுக்கு வழங்கினான். 14 சேனை வரையர்களை கொண்ட துடும்பன் தனது உத்திகளின் மூலம் பரம்பு படையை வீழ்த்த வீறு கொண்டு முன்னே நகர்ந்தான். உத்திகளின் தொடக்கம் மட்டுமே முன்னே முடிவானது. அவற்றின் அடுத்தடுத்த கட்டங்களை களத்தின் போக்கே தீர்மானிக்கிறது. முன்னேறி வரும் எதிரிகளின் வில்படையை சந்திக்க காத்திருந்தான் உதிரன். அவனது தலைமையில் தான் பரம்பின் வில்படை ஆயத்த நிலையில் இருந்தது. உதிரனும் நீலனும் பரம்பின் இணையற்ற தளபதிகள். தங்களின் தாக்குதலின் மூலம் எதிரிகளை நிலைகுலைய செய்பவர்கள். வாரிக்கையனும் சோமக்கிழவனும் முதல் தலைமுறையினர். தேக்கனும் கூளையனும் 2ஆம் தலைமுறையினர். பாரியும் முடியனும் 3ஆம் தலைமுறையினர். உதிரனும் நீலனும் 4ஆம் தலைமுறையினர். இந்த 4 தலைமுறை போர் உத்திகளும் வீரமும் ஆற்றலும் இரு தோள்களிலும் இறங்கி நிற்கும் மா வீரர்களாக நீலனும் உதிரனும் இருந்தனர். ஆனால் நீலன் எதிரிகளால் சிறையெடுக்கப்பட்டுள்ளான். அவனை மீட்கும் வரை பரம்பின் வீரன் எவனும் சோர்வடைய போவதில்லை. கைகளின் அயர்வை எவனும் உணரப்போவதும் இல்லை. உதிரன் அதனினும் கூடுதலான சினமேறியவனாக இருந்தான். இந்த போரை எதிரிகள் பாரியை வெல்ல நடத்துகின்றனர். ஆனால் பரம்பு வீரர்களை பொறுத்தவரை இந்த போர் நீலனுக்காக நடக்கிறது. பரம்புக்கு அடைக்கலமாக வந்த அகுதையின் குலக்கொடியை ஒருபோதும் பரம்பு இழக்காது. எந்த நிலையிலும் நீலனை மீட்காமல் இந்த போர் முடிவுக்கு வராது. எதிரில் நிற்பது எண்ணிக்கையில் கணக்கிட வேண்டிய படை அல்ல, கொன்று முடிக்க வேண்டிய படை என்பது மட்டுமே உதிரனுக்கு தெரிந்தது. அதற்காக மலை மக்களின் மாபெரும் ஆயுதமான வில்லை ஏந்தி நின்றது உதிரனின் படை. போர் தொடங்க முரசு முழங்கிய போது காற்றை கிழித்து எகிரின அம்புகள். வேந்தர் படையின் பெரும் வீரர்கள் குவிந்து கிடப்பது வாள் படையில்தான். கவசம் பூண்டு கேடயம் தாங்கி வாளேந்தி நிற்கும் வீரன் ஒருவன் பல்லாண்டு கால பயிற்சிக்கு பிறகுதான் போர்க்களத்துக்கு வந்து நிற்கிறான். நிலைப்படையில் இல்லாமல் அவ்வப்போது திரட்டப்படும் வீரர்கள் யாரும் வாழ்படையில் இணைத்துக் கொள்ளப்படுவதில்லை. வாழ்போர் எளிய பயிற்சியால் கைகூடுவது இல்லை. எல்லா காலங்களிலும் நிலைப்படையில் நின்று செயலாற்றும் வீரர்களால் மட்டுமே போர்க்களத்தில் தன்முனைப்போடு வாழ் சுழற்ற முடியும். மூவேந்தர்களின் நிலைப்படைகள் அனைத்தும் ஒன்றிணையும் போது வாழ் உயர்த்தி நிற்கும் வீரர்கள் பெரும் எண்ணிக்கை கொண்டிருந்தனர். கருங்கை வாணனை மகா சாமந்தனாக கொண்ட இந்த பெரும் படையின் உயிர் நாடியான பகுதியாக வாழ்படை விளங்குகிறது. எவ்வளவு கடினமான சூழலிலும் எதிரிகளின் படையை பிளந்து முன்னகர்வதில் வாழ்படைக்கு இணை சொல்ல முடியாது. அந்த பெரும் படைக்கு சாகலைவன் தலைமையேற்றிருந்தான். பரம்பு தரப்பில் வாழ்படைக்கு தலைமை தாங்கியவன் தேக்கன். அவன்தான் எதிரியின் வலிமை மிகுந்த பகுதியை எதிர்கொள்ளப் போகிறவன். அவனிடம்தான் களத்தில் கடைபிடிக்கப்பட வேண்டிய உத்திகள் பற்றி நீண்ட நேரம் உரையாடினான் பாரி. வாழ்படை களத்தின் நடுப்பகுதியில் நிலை கொண்டிருந்தது. அதுவே தங்களுக்கு எல்லா வகையிலும் வாய்ப்பானது என்று கருதினான் கருங்கைவாணன். பரம்பு படையை நடுவில் பிளந்து உள்ளே நுழையும் போது மொத்த கட்டுக்கோப்பும் விரைவாக குலைந்து சரியும் என்று மதிப்பிட்டான். அவனது கணிப்பை செயல்படுத்த வாளை சுழற்றி முன்னேறினான் சாகலைவன். வேந்தர்களின் தேர்ப்படைக்கு நகரி வீரன் தலைமையேற்று நின்றிருந்த போது அதை எதிர்கொள்ள பரம்பின் தரப்பில் கூளையன் நின்றிருந்தான். தளபதி உச்சங்காரியின் தலைமையில் வேந்தர்களின் யானைப்படை நின்றிருந்தது. ஆனால் பரம்பின் தரப்பில் யானைகள் எவையும் இதுவரை களத்துக்கு வந்து சேரவில்லை. திசைவேலரின் கையசைவும் போர் முரசின் அதிர்வும் வீரர்களின் பேரோசையுமாக போர் தொடங்கிய போது கருங்கை வாணனின் கண்கள் முன்கள நிகழ்வுகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தன. அவன் தனது பெரும் படையை 3ஆக பகுத்திருந்தான்.
முதல் நிலை படை சீறி பாய்ந்து தாக்குதலை தொடங்கியது. தனது படையின் 1/3 பகுதியை மட்டுமே முதல் நிலையில் நிறுத்தியிருந்தான். 2ஆம் நிலை படை தேவைப்பட்டால் களம் இறங்க ஆயத்தமாக இருந்தது. 3ஆம் நிலை படை எந்த வகையிலும் களம் இறங்கும் சூழல் வராது என்று கணித்திருந்தான். முதல் நிலை படையின் நடுவே நின்றிருந்தான் அவன். 2ஆம் நிலை படையின் இறுதி பகுதியில் சோழவேளனும் புதிய வெப்பனும் உதயஞ்சேரலும் நின்றிருந்தனர். அவர்களை அடுத்துதான் 3ஆம் நிலை படை நின்றிருந்தது. அதை கடந்தே மூஞ்சல் இருந்தது. மூஞ்சலுக்குள் தான் குலசேகர பாண்டியன் இருந்தார். அவருக்கு அருகில் உள்ள கூடாரம் ஒன்றில் நீலன் கட்டப்பட்டு கிடந்தான். போர்க்களத்தின் தலைமை தளபதி தாக்குதலின் முகப்பில் நின்றால் அவனால் படையை வழிநடத்த முடியாது. ஆனால் தாக்குதலின் முகப்பில் தனது படை வெளிப்படுத்தும் ஆற்றலை உணர்ந்தவனாக இருக்க வேண்டும். அதற்கு தகுந்தே போர்க்களத்தில் தளபதி இருக்க வேண்டிய இடம் தீர்மானமாகிறது. கருங்கைவாணன் தனது வாழ்வின் பெரும் பகுதியை போர்க்களத்தில் கழித்தவன். களத்தாக்குதலின் தன்மையையும் வேகத்தையும் அவனால் ஓசை கொண்டே மதிப்பிட முடியும். தளபதியின் வலிமை படையை கொண்டு செலுத்துவதில் இருப்பதாக ஒரு காலத்தில் நம்பப்பட்டது. ஆனால் களப்போர் என்பது வீரமும் ஏமாற்றும் கலந்த ஒரு கலவை. தாக்குவதும் திரும்புவதும் பின்வாங்குவதும் சம முக்கியத்துவம் உள்ள செயல்பாடுகளே. ஆனால் இவையெல்லாம் சரியான ஒருவனின் கணிப்பின் வழியே நடந்தால் மட்டுமே அந்த படை வெற்றியை கொய்ய முடியும். கருங்கைவாணன் வேறு எந்த ஒரு தளபதியையும் விட நீண்ட போர் அனுபவம் கொண்டவனாக இருந்தான். இதுவரை எந்த ஒரு மனிதனின் உத்தரவுக்கும் இவ்வளவு எண்ணிக்கையிலான படை வீரர்கள் கீழ்ப்பணிந்து நின்றது கிடையாது. முதன்முறையாக அந்த பெரும் வாய்ப்பு கருங்கைவாணனுக்கு கிட்டியுள்ளது. 3 பெரும் பேரரசர்கள் தன்னோடு போர்க்களத்தில் வாள் ஏந்தி நிற்கின்றனர். அனைத்தையும் உணர்ந்தாலும் எதன் பொருட்டும் கவனத்தை சிதறவிடாமல் முன்களத்தில் நிகழும் ஆயுதங்களின் உரசல் ஓசையை மதிப்பிடுவதிலேயே கவனமாக இருந்தான். குளவன்திட்டின் மீது இருந்து போரை பார்த்து கொண்டிருந்தான் பாரி. பள்ளத்தாக்கு ஒன்றில் வெகு தொலைவில் இருந்து மரம் செடி கொடிகளை அசைத்து வரும் காற்று செங்குத்தாய் நிற்கும் கரும்பாறையின் மீது மோதுவது போல நீண்டு நகர்ந்து வரும் வேந்தர் படை பரம்பு படையோடு மோதியது. பாரி தனது படையை 3 நிலைகளாக பிரிக்கவில்லை, ஒரே நிலையில்தான் வைத்திருந்தான். ஆனால் தாக்குதல் உத்தியை 3ஆக பிரித்திருந்தான். போர் பகலில் 20 நாளிகைகளில் நடக்கிறது. முதல் 10 நாளிகையில் கடைபிடிக்க வேண்டிய உத்தியை ஒன்றாகவும், அடுத்த 5 நாளிகைக்கான உத்தியை வேறொன்றாகவும், இறுதி 5 நாளிகைக்கான உத்தியை மற்றொன்றாகவும் தீர்மானித்திருந்தான். தீர்மானம் என்பது முன் திட்டமிடல் மட்டும்தான். எந்த ஒரு முன் திட்டமிடலும் வாய்ப்புகளை மையப்படுத்தியே வடிவமைக்கப்படுகிறது. வாய்ப்பற்றவற்றின் காரணிகளை கணக்கில் எடுத்து கொண்டாலும் அதற்கு வடிவம் கொடுக்க முடிவதில்லை. அதனால்தான் களத்தின் தேவைக்கேற்ப புதிய முடிவுகளை விரைந்து எடுக்கும் தளபதி வெற்றியை அடைகிறான். பரம்பின் தளபதிகள் அனைவருக்கும் திட்டம் தெளிவாக விளக்கப்பட்டிருந்தது. ஆனால் நிலைமை என்பது போர்க்களத்தில் தான் தீர்மானமாகிறது. அதற்கு தகுந்த புதிய முடிவுகளை அவர்கள் எடுப்பதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் வேந்தர் படையில் முடிவெடுக்கும் அதிகாரம் கருங்கைவாணனுக்கும் அவனுக்கும் மேலே இருப்பவர்களுக்கும் தான் இருந்தது. முன்களத்தில் நின்று போரிடும் தளபதிகளுக்கு இல்லை. கருங்கைவாணன் கணித்தது போலவே வேந்தரின் குதிரைப்படை எகிரி முன்னேறியது. எதிரி தாக்குப்பிடித்து நிற்பான் என அவன் கணித்ததில் பாதியளவு நேரம் கூட பரம்பு படையால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அலையலையாய் வந்து எகிரின குதிரைகள். பரம்பு வீரர்களால் முன் நுழைந்து உள்ளே புக முடியாத அளவுக்கு வேகமும் அடர்த்தியும் கொண்டதாக இருந்தது வேந்தர் படை. அதன் தாக்குதலின் வேகம் அறிந்து திசையை திருப்பியது பரம்பு படை. பரம்பு படை திரும்ப தொடங்கியதும் பெரும் கூச்சல் இட்டபடி உருமன் கொடி கையில் இருந்த வாளை இருமுறை சுழற்றி பேரோசை எழுப்பினான். அவனது ஓசையை கேட்டதும் குதிரைப்படையின் முரசொலிப்பாளன் முரசுகளை மாற்றி ஒலித்தான். பின் திரும்பும் பரம்பு வீரர்களை வேந்தர்களின் குதிரைப்படை வீரர்கள் உற்சாகத்தோடும் ஆவேசத்தோடும் விரட்டத் தொடங்கினர். 6 அணிகளாக பிரிந்து படை வீரர்கள் பின்னோக்கி செல்ல உத்தரவிட்டிருந்தான் இரவாதன். அந்த உத்தரவு போர் தொடங்கும் முன்பே திட்டமிடப்பட்டது. வேந்தர்களின் படையை மிக சிறிது நேரம் மட்டுமே எதிர்கொண்டு தாக்கிவிட்டு கலைந்து பின்னால் செல்ல வேண்டும் என்பது முன்னால் எடுத்த முடிவு. பரம்பு வீரர்கள் திட்டமிட்டது போலவே குதிரையை திருப்பினர். ஆனால் திரும்பிய வேகத்தில் குதிரைகளின் ஓட்டம் பல மடங்கு பெருகியது. மலை மேடுகளிலே பாய்ந்து போகும் பழக்கம் கொண்ட பரம்பின் குதிரைகள் கன நேரத்தில் உச்ச வேகத்தை அடைந்தன. அவர்களை அளவற்ற வேகத்தில் விரட்டி வந்தது வேந்தர் படை. விரட்டி செல்ல தன் படைகளை அடுத்தடுத்து அனுப்பிக்கொண்டே இருந்தான் உருமன் கொடி. இத்துடன் பரம்பின் குதிரைப்படை முழுமுற்றாக அழிய வேண்டும் என்னும் ஆவேசத்தோடு படைகளுக்கு உத்தரவிட்டான்.
இரவாதன் கணித்ததை விட மிக குறுகிய தொலைவிலேயே வேந்தர் படை குதிரைகள் வேகத்தை இழந்தன. பாய்ந்து முன்னகரும் கால்களால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியவில்லை. தேங்க தொடங்கின. ஈக்கி மணலும் கூர்முனை கொண்ட கருமணலும் தகித்து கிடக்கும் நிலம் அது என்று தட்டியங்காட்டு மண்ணை பற்றி இருளிக்கிழவன் சொன்னதும் பாரி முடிவு செய்தான். வேந்தர் படை குதிரைகளின் குழம்புகள் இவற்றை தாங்காது என்று. பரம்பின் குதிரைகள் மலைக்காடுகளில் காலம் முழுமையும் அலைபவை. எனவே அவற்றுக்கு சமவெளி குதிரைகளுக்கு போடுவது போல கால் குழம்பில் அரைவட்ட வடிவிலான குழம்பு குரடு போடுவதில்லை. பாறைகளின் கூர்முனை குழம்பின் இதர பகுதியை குத்தி கிழித்துவிடும். தொடக்க நாளில் இதற்கு மாற்று என்ன செய்வது என்று பரம்பின் மருத்துவர்கள் தீவிரமாக ஆலோசித்தார்கள். அப்போதுதான் செம்பு களிமண்ணை பூசுவது என்று முடிவானது. செம்பு களிமண்ணை பாத குழம்பு முழுவதும் பூசினால் அது ஆமையின் ஓட்டை திருப்பி போட்டது போல குழம்பின் மேல் முழுமையாக உட்கார்ந்து கொள்ளும். பாறை வெடிப்புகளிலும் கூர்முனை கல்லிலும் நடந்தாலும் தாவினாலும் குழம்புக்கு ஒன்றும் ஆகாது. எல்லா வகையான கவசமாகவும் அது இருக்கும். அன்றில் இருந்து பரம்பின் குதிரைகள் அனைத்துக்கும் செம்பு களிமண்ணே குழம்பு பூச்சாக பூசப்படுகிறது. ஆனால் சமவெளி குதிரைகளுக்கு இரும்பாலான அரைவட்ட வடிவிலான குழம்பு குரடுதான் அடிக்கப்படும். குழம்பின் நடுப்பகுதி எதுவும் அடிக்கப்படாமல் தன் இயல்பிலேயே இருக்கும். போர் குதிரைகள் வீரனை சுமந்தபடி பாய்ந்து முன்னத்தி கால்களை ஊன்றும் போது நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப குழம்பின் கால் பகுதி முதல் முக்கால் பகுதி வரை மண்ணுக்குள் புதைந்து மேல் எழும்பும். இது ஈக்கி மணலும் கருமணலும் நிரம்பியுள்ள நிலம். குதிரைகளை என்ன வகையில் பாதிக்கும் என்பது எளிதாக கணிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது. அதனால்தான் குதிரைப்படையின் தளபதியாக எப்போதும் செயல்படும் கூழையனை தேர்ப்படைக்கு நியமித்துவிட்டு இரவாதனை குதிரைப்படையின் தளபதியாக அனுப்பி வைத்தான் பாரி. வேந்தர்களின் வலிமை மிகுந்த படையான குதிரைப்படையை எவ்வளவு வேகமாக குறைக்கிறோமோ அவ்வளவு வேகமாக வெற்றியை நெருங்க முடியும். எனவே குதிரைப்படையை சூறைக்காற்றின் வேகத்தில் அழித்தொழிக்கும் உத்தியை கடைபிடிப்பது என்று முடிவெடுத்தான் பாரி. அதற்கு பொருத்தமானவன் இரவாதனே. அவனது வாள் வீச்சின் வேகம் யாராலும் எதிர்கொள்ள முடியாதது. சூலூர் வீரர்களின் படைத்தொகுப்பு முழுமையும் இரவாதனின் கீழே அணிவகுக்க செய்து மொத்த குதிரை படையையும் அவனிடம் ஒப்படைத்தான். பரம்பு வீரர்களை விரட்டி வந்த வேந்தர்களின் குதிரைப்படை பாய முடியாமல் தேங்க தொடங்கியது. மேலே அமர்ந்திருந்த வீரர்கள் அந்த குதிரைகளை அடித்து ஓட்ட முனையும் போது முன்னங்காலை தூக்கி வைக்க முடியாமல் அவை திணறின. இரவாதனும் அவன் தோழர்களும் கனித்த இடத்தை விட்டு சற்று முன்னதாகவே வேந்தர்களின் குதிரைப்படை தேங்க தொடங்கியதும் அவர்களை நோக்கி தங்களின் குதிரைகளை திருப்பிய பரம்பு வீரர்கள் குதிரைகளின் கடிவாளங்களை சுண்டி இழுத்தனர். எதிரிகள் தங்களை நோக்கி வருவது அறிந்து வேந்தர் படை வீரர்கள் தங்களின் குதிரைகளை வேக வேகமாக இயக்க முற்படும் போது மின்னல் வேகத்தில் வந்த வாள்களால் தலைகள் சரிந்து கொண்டிருந்தன. இயங்க முடியாத குதிரைகளின் மேல் இருந்து திணறிய வீரர்கள் அடுத்தடுத்து கணங்களில் குதிரைகளில் இருந்து சரிந்தனர். விரட்டி சென்ற தங்களின் குதிரைப்படை எதிரியை முழுமுற்றாக அழித்து திரும்பும் என பார்த்திருந்தான் உருமன்கொடி. சிறிது நேரத்திலேயே பரம்பின் கொடி ஏந்திய குதிரை வீரன் தான் முன்னோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருந்தான். உருமன்கொடிக்கு ஒரு கணம் எதுவும் புரியவில்லை. 12 சேனை முதலியை கொண்ட முதல் படைப்பிரிவு எங்கே போனது, ஏன் யாரும் மிஞ்சவில்லை என சிந்திக்கும் முன் அடுத்த சேனை வரையனின் தலைமையிலான 12 படை பிரிவுகளும் அடுக்கடுக்காக தாவி பாய்ந்து முன்னே வந்தன. இரவாதன் குழு மோதல் போக்கை சற்றே வெளிப்படுத்திவிட்டு குதிரைகளை மீண்டும் பின்னோக்கி திருப்பியது. தங்களின் முதல் பிரிவை அளித்த எதிரிகளை பழிதீர்க்கும் எண்ணத்தில் வேந்தர்களின் படை வீரர்கள் குதிரைகளை விரட்டி வந்தனர். ஈக்கி மணல் குதிரைகளின் குழம்புகளை கிழித்து உள்ளிறங்கும் போது பரம்பின் வாள்கள் அதைவிட ஆழமாக வீரர்களின் உடல்களுக்குள் இறங்கிக் கொண்டிருந்தன. குதிரைப்படையை அடுத்தடுத்து விரைவுபடுத்த ஆயத்தமாக இருந்தான் உருமன்கொடி. வில்படை தளபதி உதிரனின் உத்தரவுப்படி முதல் நிலை தாக்குதலில் அளவில் சிறந்த அம்புகளையே பயன்படுத்தினர் வீரர்கள். நான்களின் விசை கூட்டிக் கொடுக்க அடுத்தடுத்து வெவ்வேறு நிலை அம்புகளை பயன்படுத்தினர். பரம்பு வீரர்கள் தொடுக்கும் அம்புகள் எதிரிகளின் மீது ஈட்டியை போல பாய்ந்தன. அவற்றின் வேகமும் வலிமையும் ஒப்பிட முடியாததாக இருந்தன. எதிரிகளை தங்களின் அம்புகளால் வலிமையோடு தாக்க தேவையான தொலைவுக்கு முன் செல்ல வேந்தர் படையால் முடியவில்லை. ஏனென்றால் அதைவிட ஒரு பங்கு அதிகமான தொலைவில் இருந்தே பரம்பு வீரர்களால் வலிமையான தாக்குதலை தொடுக்க முடிந்தது. பரம்பு வீரர்கள் எய்யும் அம்புகள் சீறி பாய்ந்த வண்ணம் இருக்க வேந்தர் படையின் அம்புகள் பலவும் பாதிப்பு ஏதுமின்றி பணிந்து கொண்டிருந்தன. உதிரன் தனது படைக்கு கொடுத்த உத்தரவு வலிமை குறைந்த அம்புகளை மட்டுமே தொடக்க நிலையில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான்.
துடும்பன் இதை எதிர்பார்த்துதான் இருந்தான். பரம்பு வீரர்களை வில்போரில் வீழ்த்த முடியாது என்று அவனுக்கு நன்கு தெரியும். அவர்களின் தாக்குதல் மற்ற படைப்பிரிவின் பக்கம் போய்விடாமல் தங்களை நோக்கியே இருக்குமாறு பார்த்து கொள்வதுதான் துடும்பனுக்கு கருங்கைவாணனின் உத்தரவு. எனவே தாக்கியவாறு முன்னே வரும் பரம்பு படையை சமாளித்தபடி சற்றே பின்வாங்கி கொண்டிருந்தான் துடும்பன். வேந்தர்களின் வாள்படை முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. தேக்கன் தலைமையிலான பரம்பு படை முன்வகுத்த திட்டத்தின்படி பின் நகர்வதற்கான உத்தியையே பின்பற்றின. சாகலைவன் உற்சாக பெருக்கில் தனது படையை முன்னகர்த்தி கொண்டிருந்தான். தேர்ப்படையின் தளபதி நகரி வீரனுக்கு தனக்கு முன்னால் நிற்பதை ஒரு படை என கருதவே மனமில்லை. தாக்குதலுக்கான வடிவத்தில் வலிமை மிகுந்த தேர்கள் வரிசை வரிசையாக முன்னகர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் பரம்பின் தரப்பில் நின்றவற்றை தேர் என்றே வகைப்படுத்த முடியாது என்று தோன்றியது. உளவு வண்டிகளை போர் தேர்களாக மாற்றி எடுத்து வந்துள்ளனர் என்று நினைத்தான். வலிமையற்ற அவற்றின் தன்மை பார்வையிலேயே தெரிந்தது. தேரின் மீது நிற்கும் வீரன்தான் மற்ற அனைத்து படை வீரர்களையும் விட திறன் மிக்கவனாக இருக்க வேண்டும். வில், வாள், வேல் ஆகிய 3 ஆயுதங்களையும் கையாள தெரிந்த பெருவீரன் மட்டுமே தேரின் மீது நின்று போரிட முடியும். அதைவிட முக்கியம் போரிடும் வீரனுக்கும் தேரை ஓட்டும் வளவனுக்கும் இருக்க வேண்டிய ஒத்திசைவு. குதிரைகளை அசையவிடாமல் நிறுத்தி வைக்கவும் இசைவுக்கு ஏற்ப திருப்பி வைக்கவும் அவன் வீரனின் மனமறிந்து செயல்படுபவனாக இருக்க வேண்டும். போர் நிலம் எவ்விடமும் சமதளத்தை கொண்டது அல்ல. மேடு பள்ளங்களும் ஏற்ற இறக்கங்களும் கொண்ட பால் நிலமாகத்தான் இருக்கும். எனவே தேரை சிறிது முன்னேற்ற வேண்டுமானாலும் குதிரைகளை விரைந்து இழுக்க செய்து முன்னகர்த்த வேண்டும். சுண்டி நகரும் தேரின் மீது நின்று போரிடுபவன் ஆயுதங்களை கையாளுதல் எளிதல்ல. சக்கரங்களை உருட்டுவதையும் உருட்டாமல் நிறுத்துவதையும் திறம்பட செய்கிற வளவனின் கையில்தான் மேலே நின்று போராடும் வீரனின் முழு ஆற்றலும் இருக்கிறது. நாக்குக்கு மத்தியில் கடைவாயில் பொருட்டி இருக்கும் கடிவாளத்தை எந்த நேரமும் இழுத்து பிடித்தபடியே இருக்கும் சூழல் ஏற்பட்டால் எந்த குதிரையும் தனது ஒழுங்கை ஒரு துள்ளலில் உதறி எறிந்துவிடும். அதை உணர்ந்தவனாக வளவன் இருந்தால் மட்டுமே முழு நாளும் போர்க்களத்தில் கட்டுப்பாடு இழக்காமல் குதிரையை செலுத்த முடியும். வளவன் தேரை நிறுத்தும் தன்மையை புரிந்து கொண்டு தாக்குதலை முன்னெடுக்கும் குணமும் புரிதலும் போரிடும் வீரனுக்கும் வேண்டும். குதிரையின் மனநிலை, வளவனின் திறமை, வீரனின் வலிமை ஆகிய 3ம் இணைந்தே தேர்ப்படையின் ஆற்றலாய் வெளிப்படுகிறது. கூழையன் தனது படையை சீரான வேகத்தில் தாக்குதலை தொடுக்க ஆணையிட்டிருந்தான். ஆனால் வேந்தர்களின் படை தளபதி நகரி வீரன் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி முன்னேறி பாய்ந்து செல்ல உத்தரவிட்டான். நாளிகை பரனின் நேர் எதிரே கண் பார்வையின் கடைசி பகுதியைத்தான் யானை போருக்கான களமாக திசைவேளர் ஒதுக்கி இருந்தார். தண்டியங்காட்டின் கடைக்கோடி பகுதி அது. உச்சங்காரியின் தலைமையில் வேந்தர்களின் யானைப்படை நின்றிருந்தது. பரம்பின் தரப்பில் எந்த ஒரு யானையும் களத்துக்கு வரவில்லை. நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒரே ஒருவன் மட்டும் குதிரையில் போர்க்களம் நோக்கி வந்தான். வருவது யார் என்று உற்று பார்த்து கொண்டிருந்தான் உச்சங்காரி. வந்து நின்றான் வேட்டூர் பழையன். யானைப்படையை எதிர்த்து தன்னந்தனியாக ஒரு கிழவன் குதிரையில் வந்து நிற்பது எதனால் என்று யாருக்கும் புரியவில்லை. வேட்டூர் பழையன் சொன்னான், பரம்பின் தரப்பில் யானைப்படை ஏதும் இல்லை என்றான். உச்சங்காரி அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தான். போர் விதிகளின்படி யானைப்படை யானைப்படையோடுதான் மோத வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்வது என்று சிந்தித்து அடுத்த கணம் உச்சங்காரி முடிவெடுத்தான். அப்படி என்றால் நாங்கள் பரம்புக்குள் நுழைவோம் என்றான். வேட்டூர் பழையன் கைகளை விரித்து காட்டி சொன்னான், அது உங்களின் விருப்பம் என்று. அதே வேகத்தோடு உச்சங்காரி தனது படைகளுக்கு ஆணை பிறப்பிக்க ஆயத்தமானான். அதற்குள் அருகில் இருந்த 2ஆம் நிலை தளபதி சொன்னான், தளபதி, நம்மை சிக்க வைத்து அழிக்கும் திட்டம் இதற்குள் இருப்பதாக கருதுகிறேன். எனவே அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் என்று. வட்டாற்று தாக்குதலில் சோழனின் யானைப்படையை முழுமுற்றாக அழித்த கதை அனைவருக்கும் தெரியும். அறிவிப்புக்கு ஆயத்தமான உச்சங்காரி சற்றே நிதானம் கொண்டான். கருங்கைவாணனை ஆலோசித்து பிறகு முடிவெடுக்கலாம் என்று நினைத்தான். முதல் நிலை படையின் இறுதி பகுதியில் நின்றிருந்த கருங்கைவாணனுக்கு ஒவ்வொரு திசையில் இருந்தும் செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. அவனிடமிருந்து வேந்தருக்கு செய்திகள் சென்ற வண்ணம் இருந்தன. சம வலிமை கொண்ட இரு படைகள் மோதினால் மோதலின் தொடக்கமே மொத்த ஆற்றலையும் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு நிலைமை அப்படி அல்ல. சின்னஞ்சிறு படை ஒன்று மாபெரும் படையின் மீது தாக்குதல் தொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே பெரும் படையின் தலைமை தளபதி மிக நிதானத்தோடு வந்து சேரும் செய்திகளையே கேட்டுக்கொண்டிருந்தான். எதிர்பார்த்ததை போல வாள்படையும் தேர்ப்படையும் முன்னேறி கொண்டிருந்தன.
சாகலைவனும் நகரி வீரனும் அடுத்தடுத்த செய்தியை அனுப்பி கொண்டிருந்தனர். விற்படையின் தளபதி துடும்பனும் வகுக்கப்பட்ட உத்தியின் அடிப்படையில் எதிரியின் தாக்குதலை கையாண்டு கொண்டிருந்தான். 3 படை பிரிவுகளிலும் எத்தனை சேனை முதலிகள் முன்களத்தில் போரிட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்ற கணக்கை அருகில் இருந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தனர். கருங்கைவாணன் பெரிதும் எதிர்பார்த்திருந்த குதிரைப்படையின் முன்னேற்றம் பற்றி இன்னும் செய்திகள் எதுவும் வந்து சேராமல் இருந்தன. அங்கிருந்துதான் முதல் நிலை வெற்றியை அவன் எதிர்பார்த்திருந்தான். அந்த வெற்றியின் அடிப்படையில் தான் அவனது திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது. பரம்பின் மொத்த படை வீரர்களின் எண்ணிக்கையை விட வேந்தர்களின் குதிரைப்படை வீரர்களின் எண்ணிக்கை அதிகம். எனவே முதல் நிலையில் பரம்பு படை பின்வாங்கி விட்டால் உருமன்கொடி தனது வலிமையான குதிரைப்படையை கொண்டு பரம்பு படையை அரைவட்ட சுற்றில் வளைக்கும் வியூகத்தை திட்டமிட்டிருந்தான். இடது முனையிலிருந்து வந்து சேர்ந்த செய்தி யானைப்படை பற்றியதாக இருந்தது. உச்சங்காரி பரம்புக்குள் நுழைய அனுமதி கேட்டு செய்தி அனுப்பினான். வட்டாற்று தாக்குதலில் சோழனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட யானைகளே பெரும் எண்ணிக்கையில் ஆனவை. எனவே பரம்பின் தரப்பில் வலிமையான யானைப்படை இருக்கும் என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்து இருந்தனர். ஆனால் தங்களிடம் யானைப்படை இல்லை என்று எதிரிகள் சொல்வது போர் தந்திரம் அன்றி வேறில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அவர்களின் திட்டத்தில் நாம் போய் சிக்கிக் கொள்ளக் கூடாது. எனவே பரம்புக்குள் போய் தாக்கும் நடவடிக்கை வேண்டாம். அடுத்து என்ன செய்வது என்பதை உத்தரவு கிடைத்த பிறகு நிறைவேற்றுக என்று கூறினான் கருங்கைவாணன். இந்த செய்தி போய்கொண்டிருக்கும் போதுதான் குதிரைப்படை தளபதி உருமன்கொடி அனுப்பிய செய்தி வந்து சேர்ந்தது. ஒரு சேனை வரையனும் 16 சேனை முதலிகளும் நமது தரப்பில் இறந்துள்ளனர் என்றான் அவன். ஒரு கணம் திணறி போனான் கருங்கைவாணன். முற்பகலுக்குள் பரம்பு படையை அழித்தொழிக்கும் வலிமை கொண்டது என்று எதிர்பார்க்கப்பட்ட குதிரைப்படையிலிருந்து வந்துள்ள முதல் செய்தி எந்த வகையிலும் நம்ப முடியாததாக இருந்தது. உருமன்கொடியை நோக்கி விரையலாமா என நினைத்து கொண்டிருந்த போதுதான் காரமலையின் மேலிருந்து காரி கொம்பூதும் ஓசை கேட்டது. ஓசை வந்த திசை நோக்கி திரும்பி பார்த்தான் கருங்கைவாணன். பாரியின் திட்டப்படி முதல் 10 நாளிகை முடிவடைந்ததை குறிக்கும் காரிக்கொம்பு ஓசை அது. பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில. பாய்.